ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையன். இன்றைக்கி ஆடி அமாவாசை. ஃபஸ்ட்டு ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சிடலாம். ரைஸ் எடுத்து வச்சுட்டு ஊற போட்டுடலாம். பருப்பு, அதுக்கப்புறம் எப்பயுமே பாசிப்பருப்பு பாயாசம் தான் வைப்பேன். இந்த வட்டம்தான் இந்த வெள்ளை கலர் பாயாசம் செய்ய போகிறேன். இது ரசத்துக்கும் சாம்பாருக்குமான புளி. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஊற போட்டுடலாம். எனக்கு முன்னோர்கள் அப்படின்னா எனக்கு எங்கள் அப்பாவும் எங்கள் அத்தையும் தான் முன்னோர்கள். அவங்கள நான் மனசில் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி இந்த ஆடி அமாவாசை வழிபாடை நான் இன்றைக்கி கும்பிட போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி சமையல் பொறுமையாகவே பண்ணலாம். ஒரு மணிக்கு இலை போட்டு சாமி கும்பிட்டா போதும். ஸோ சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சு வைக்கலாம் வெஜிடேரியனில். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரைஸ் குக்கரில் சாதம் வச்சாச்சு. சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே இங்கே பருப்பு போட்டாச்சு. மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி அவரைக்காயும் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாருக்கு காய் நறுக்கி வச்சாச்சு. வாழைக்காய் நறுக்கணும். நறுக்கி அதை இந்த அடுப்பை சும்மா இருக்க விடக்கூடாது. இந்த அடுப்பில் போட்டுடலாம். பருப்பு இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஜவ்வரிசிக்கு தண்ணி வச்சிட்டேன். வாழைக்காய் மசாலா போட்டு தடவி வச்சுருக்கேன். அவரைக்காய் ரெடியாக வச்சு மாற்றணும். இப்போ ஜவ்வரிசியை தண்ணி கொதிச்சோன்னு போட்டுடலாம். மணி 12 போகுது. 1 மணிக்குள்ளே வைக்கணும் படையல். ஜவ்வரிசி வந்துகிட்ருக்கு. இங்கிட்டு இந்த சேமியாவையும் கிறிஸ்மஸ் முன்னையும் நம்ம இப்போ வறுத்தெடுத்துடலாம். நெய் போட்டாச்சு. எடுத்து லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். சேமியா போதும்னு நினைக்கிறேன். லைட்டாக வறுத்தோன்னு அதில் போட்டுடலாம். பருப்பு நல்லா வந்துருச்சு. காயம் அரை வேக்காடு வந்துருச்சு. இப்போ சாம்பார் பொடி போட்டுடலாம். மேக்ஸிமம் கிச்சன் வேலைகள் முடிய போகுது. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை தாளித்து ஊற்ற போகிறேன். ரசம் ரெடி. அவரைக்காய் ரெடி. இதை வாழைக்காய் அடுப்பில் போட்டு போய் மொத்த வேலையை பார்க்க வேண்டியதான். சமையல் வேலை எல்லாமே ஓரளவு முடிஞ்சிருச்சு. ஓரளவுன்னு இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து பூஜை ரூமில் இருக்க படங்களுக்கும் மற்ற எல்லா படங்களுக்கும் பூ போட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முன்னோர்களுக்கான விளக்கை ஏற்றணும். முன்னோர்களுக்கான விளக்கு அகல் விளக்காக கூட இருக்கலாம். படம் இல்லாதவங்க வெறும் அகல் விளக்கு வச்சு கூட கும்பிடலாம். எங்ககிட்ட படம் இருந்தனால நாங்கள் பூ போட்டு மாலை போட்டு சாமி கும்பிட்டோம். முன்னோர்களுக்கான வழிபாடு கண்டிப்பாக எல்லாருமே கும்பிடுங்க. ரொம்பவே நல்லது. முன்னோர்கள் நம்ம கூட எப்போவுமே இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. நானே எப்போயுமே அந்த மாதிரி தான் வேண்டிக்கிடுவேன். அவங்க அதுவும் இல்லாமல் நம்ம கூட தான் இருப்பாங்க கண்டிப்பாக. அதெல்லாம் நம்ம நிறையா தடவை ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம அப்பா நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம். இன்றைக்கி அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.